ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு என்ன வீடியோனா சொல்லு. ஏதோ மூஞ்சில போடுறது, மூக்குல போடுறது, வாயில போடுறத பத்தி எல்லாம் பேச போறா இன்பா. அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு என்னன்னா என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன், அதுக்கப்புறம் வந்து பிளஸ் டயட் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டயட் ஆமா, டயட் எல்லாம் கேட்டா மறந்துருவீங்க அம்மா. கம்மன்று அதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா எப்படிக்கா நீங்க இவ்வளவு அழகா க்ளோயிங்கா அப்படி வந்து ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்டீங்க. சீக்ரெட்ல கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. கேட்டாங்க, அமைதியாரு கேட்டீங்க. அதனால வந்து இந்த அழகின் ரகசியம், அதுக்கப்புறம் இந்த அழகோட ரகசியமும் கடைசியில இருக்கு. அதுதான் மெயின் ட்விஸ்டே. ஓகேவா? அதனால இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்த்தாதான் கடைசியில என்ன ட்விஸ்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆமா, அதுக்காக ஓட்டி போய் பார்க்க கூடாது, பிச்சு போடுவேன். ஓகேவா? அதாவது நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பெருசா யூஸ் பண்ண மாட்டேன். இங்க இருக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதி ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து போடுற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான். டெய்லி நான் யூஸ் பண்றது ரொம்பவே கம்மி தான். அதுவும் இல்லாம ஸ்கின்ல வந்து பெரும்பாலும் நான் வந்து கொஞ்சம் பிஹெச்டி பண்ணிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள். ஏன்னா ஸ்கின் டாக்டர் படிச்சிருக்காங்க. அதெல்லாம் படிக்கல, நீ ஏதாவது அப்படி இல்லடா. இப்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி அது ஃபிளாப் ஆகி நிறைய ட்ரை பண்ணி எது நமக்கு செட் ஆகும், எது சாப்பிட்டா நமக்கு பிம்பிள் வரும். வந்து என்னன்னா அந்த நிறைய ப்ராடக்ட் ட்ரை பண்ணதுல அதாவது அங்கங்க பிம்பிளா வந்து போச்சு. அதை சரி பண்றதுக்கு வேற ஏதோ யூஸ் பண்ணி அது எக்ஸ்ட்ரா ஏதோ ஆகி அதனால மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அழகா இருப்பான். நல்லாதான் இருக்கு மூடு. அப்படிலாம் கிடையாது. இப்ப வந்து எனக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்கின் டைப் இருக்கு. ஓகேவா? எல்லாருக்குமே வந்து சூப்பர் ஸ்கின் டைப். எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் சொல்லலாம். மூக்கு கிட்ட மட்டும் ஆயிலியா இருக்கும், மத்தபடி ட்ரையா இருக்கும். உனக்கு என்ன தெரியாது? உனக்கு தெரியாது. மூடி எப்பவுமே ட்ரையா தான் இருக்கும் மூஞ்சி. இருக்கும். ஓகேவா? சம்டைம்ஸ் ஆயிலியாவும் இருக்கும் மூக்கு கிட்ட. கிட்டத்தட்ட இவனுக்கும் காம்பினேஷன் ஸ்கின் தான் நினைக்கிறேன். யாருமே வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்தா அசிங்கம், அதுக்கப்புறம் கிளியர் ஸ்கின் இருந்தாதான் அழகு அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே எல்லா குறை இருக்கும். ஓகேவா? அதுவும் பசங்களை விட பொண்ணுங்களுக்கு மெயினா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஹார்மோன் பிரச்சனை அதெல்லாம் இருக்கனால பொண்ணுங்களுக்கு மோஸ்டா நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். பேசு ஒண்ணு இல்ல, சொல்லு. மறந்தியா? சமாளிக்கிறத பாரு. ஓகே கைஸ், நிறைய பேச வேணாம், நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் குள்ள போயிடலாம். ஓகேவா? இது எனக்கு ட்ரை பண்ணி எனக்கு செட் ஆனது தான் நான் சொல்றேன். அதனால வந்து மேபி உங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். ஓகேவா? ஆனா எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இது எல்லாமே செட் ஆச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹேருக்கு பாத்துக்கலாம். ஓகேவா? ஹேர் கலர் பண்ணனால இப்ப ரீசெண்டா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா லாரியல் பாரிஸோட ஹைலரான் பியூர் அப்படின்னு சொல்லிட்டு பியூரிஃபையிங் ஷாம்பு. ஓகேவா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, நல்லா இருக்கு. ஹேர் ஃபால் அவ்வளவா ஆகிறது கிடையாது. இதுக்கு மேல ஆகுது. இப்படி இழுத்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே முடி கொத்தோட வரும். எப்ப இழுத்த நீ? இப்ப இழுக்கிறேன். வேணாம் இங்க பாரு, இந்த வந்துச்சு எங்க இல்லையே, அடிச்சிருவேன். சரி, ஓகே கைஸ், அதனால இந்த ஷாம்பு யூஸ் பண்றேன். இதுக்கு வந்து கண்டிஷனர் வந்து நம்ம எப்பயும் டெய்லி எல்லாம் போடக்கூடாது. அதனால நமக்கு முடி கொட்டுறது அந்த மாதிரிலாம் ஆகும். அதனால எப்பயாவது ஃபங்க்ஷன்னா வந்து கண்டிஷனர் பண்ணலாம். கண்டிஷனர் எதுக்காக அப்படின்னா முடி சில்கி ஆகும். கொஞ்சம் அப்படியே ரொம்ப பரட்ட மாதிரி பறக்காம அப்படியே ஒட்டுன மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தியா தெரியும். ஓகேவா? அதுக்காக தான். அதுவுமே லாரியல் பாரிஸோட கலர் போட்டிருந்தேன்ல, கலர் கோழி குஞ்சு மாதிரி ரெட் கலர் அடிச்சிருந்தேன்ல, அந்த கலர் ப்ரொடெக்ட் போட்டு அந்த கலர் போயிருச்சுன்னா பாத்துக்கோங்களேன் எப்படிப்பட்ட இதுன்னு. ஆமா, அதனால நீங்க இதை யூஸ் பண்ண வேணாம். ஓகே, அடுத்து ஷாம்பூ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபேஸுக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பல ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே செட் ஆகாம இப்ப சூப்பரா செட் ஆயிருக்கிற இந்த ஃபேஸ் வாஷ் தான் எத்திக்ளோ ஃபேஸ் வாஷ். ஓகேவா? இவளுக்கு ஃபேஸ் வாஷ், எனக்கு ஹேண்ட் வாஷ். காமெடி பண்ணாத. ஆமா, முக்காவாசி ஃபேஸ் வாஷை வந்து இவன் ஹேண்ட் வாஷா தான் யூஸ் பண்ணி தீர்த்து விடுவான். ஓகே, எத்திக்ளோ ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? லைட்டா தெரியுது. இது நல்லா இருக்கும். எல்லா ஸ்கின்னுக்குமே சூப்பரா இருக்கும். ஒரு வாஷ் பண்ணோனே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் இருக்கும். ஓகேவா? ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் சொல்றத விட அந்த ஆயில் எல்லாம் இருக்குல்ல, மூஞ்சில இருக்க ஆயில் எல்லாம் போன மாதிரி அப்படியே தெரியும். ஆமா, அதனால எனக்கு ரொம்ப ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணிடும் சீக்கிரம். என்ன பாசிட்டிவா நான் சொல்றேன், சொல்றேன். ஆயிலா இருக்கத ட்ரை பண்ணிரும் தான் சொல்றேன். ட்ரை பண்ணிரோம்னா ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆயிரும் அப்படி நினைப்பாங்க. அப்படி இல்ல, நான் இங்க அழகா உனக்கு ஒரு பொம்மையை கொடுத்தேனே, எங்க அது? இந்த படுத்து கிடக்கு, அது அங்க வெயி. ஓகே, ஓகேவா? இது எல்லாரும் வாங்கி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இதுல சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாம மெயினா இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் தான் நான் காட்டுறேன். ஓகேவா? எத்திக்ளோ ஃபேஸ் வாஷ். ஓகே, அடுத்து வந்து நைட் கிரீம். ஓகேவா? சைல்ட்ஹுட் போட்டோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். சரியா? அதுல பாத்தீங்கன்னாவே ஒரு மாதிரி கலரா இருப்பாங்க தின்சா. என்ன கலரா சொல்றது? லைக் இந்த கலர்ல. அவ்வளவு கலர்லாம் கிடையாது. ஒரு மாநரமா தான் இருந்தேன் நானு. சரியா? சின்ன வயசுல எல்லாம் ஒரு மாநரமா கலர்னு சொல்லலாம், ஆனா ரொம்ப கலர் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. கை காமின்பா, பாத்துக்கங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க, மூஞ்சிக்கும் கைக்கும். இதுவுமே கலர் தாங்க. கொஞ்சம் டேன் ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் டேன் ஆயிருக்கும். ஓகேவா? இப்ப கொஞ்சம் சன்ஸ்கிரீன் போட்டனால பிரைட்டா தெரியுறேன். அதெல்லாம் கேட்டாங்களா? இங்க வந்து கலாய்க்கிறதுக்குனே தான் இந்த வீடியோக்கு வந்திருக்கான். சரியா? எல்லாருக்குமே வந்து உடம்ப இந்த பாருங்க, உடம்ப விட ஃபேஸ் கொஞ்சம் கலரா தான் இருக்கும். கரெக்டா? பாரு இதுதான் மூடிட்டு இருக்கணுங்கிறது. சரியா? ஓகே, என்ன சொல்ல வந்தேனே தெரியல. வளவளன்னு பேச வைக்கிறேன். ப்ராடக்ட்ட பத்தி மட்டும் தான் இன்னைக்கு பேசுறோம். ஓகே, நைட் கிரீம் கண்டினியூ. ஐயோ,
காத்து அடிச்சு இன்பா மண்டையில இதுக்குதான் காத்தடிக்காதப்ப பேச விடுறியா நீ? சரி ஓகே பேசு. ஓகே கைஸ், இந்த நைட் கிரீம் போட்டு தான் நான் ஆக்சுவலா கலர் ஆனேன். ஓகேவா? இதை வந்து நான் பிசினஸாவும் வேற பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். இப்ப கேட்கறவங்களுக்கு மட்டும் நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? ரொம்பவே சீக்ரெட்டான கிரீம். கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஸ்டிக்கர்லாம் பிரிச்சு வச்சுக்கலாம். ஆமா, நான் ரொம்ப கலர் ஆயிட்டேன். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இன்னும் ரொம்ப வெள்ளை அடிச்ச மாதிரி ஏதாவது அனீமியா வந்த மாதிரி ஆயிர போற போதும்னு சொன்னனால இப்போதைக்கு ஃபங்க்ஷன்ஸ்னா மட்டும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அது சொன்னது யாருன்னா இந்த இவன் தான். நல்ல கலரா இல்லையா? நானு நல்ல கலர் ஆயிட்டா. ஆனா வந்து இது வந்து சீக்கிரமாவே 1 வீக் நீங்க யூஸ் பண்ணாவே நல்ல கலர் கொடுக்கறது. ஒரு சில பேருக்கு செட் ஆகாம இருக்கலாம் மேபி. ஆனா எனக்கு செட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கும் செட் ஆயிருக்கு. வேணும்னா சொல்லுங்க, இந்த கிரீம் வந்து நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா? ஓகே, அந்த கிரீம் வந்து கலர் ஆறதுக்கு. இது துபாய் இம்போர்ட்டடுங்க. அதனால வந்து இப்போ சன்ஸ்கிரீன் நிறைய போடுறாங்க. இங்க வந்து ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போடுறோம். ஆனா கலரா தெரியும். ஆனா உண்மையா கலர் ஆகுறது இல்ல. அப்படி இருக்கும்போது இது போட்டு சீரியஸா 1 வீக்லயே நல்ல கலர் டிஃபரன்ஸ். நிறைய பேர் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் பிஃபோர் ஆஃப்டர் பிக்ஸ் எல்லாம் வந்து அனுப்பி தேங்க்ஸ் சொல்றாங்க. உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்க. ஓகேவா? உங்களுக்கு வேணா சொல்லுங்க. இன்பா இது பண்ணலாம். முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. அப்புறம் போட்டுட்டு அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு புலம்பாதீங்க. ஆமா, மோஸ்டா எல்லாருக்கும் செட் ஆயிடுச்சு. 1-2 பேருக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. மேபி தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் அதை போட்டுதான் கலர் ஆனேன். ஓகே, அடுத்து வந்து முக்கியமானது. எதை ஸ்கிப் பண்ணாலும் சன்ஸ்கிரீன் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது உண்மைதான். சரியா? கிடையாது, நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். நீ ஸ்கிப் பண்ணிட்டு போ. பொண்ணுங்களுக்கு மெயினா சொல்லிட்டு இருக்கேன் நானு. பசங்களுக்கும் முக்கியம் தான். இவன் என்னமோ சொல்றான், விடுங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்களே சொல்லுங்க, பசங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? மிஞ்சி போனா பவுடர். பசங்களை பத்தி லாஸ்ட்ல தான் பேசணும். சரி ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே, யூவி டாக்ஸ் ப்ளூ லைட் சன்ஸ்கிரீன். ஓகேவா? இது என்னோட ரொம்ப 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 ஃபேவரட். கண்டிப்பா நான் காட்டுறது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து யாருக்குமே அலர்ஜி வருது அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே செட் ஆகும். அந்த மாதிரி பார்த்து ஏன்னா எனக்கே சென்சிட்டிவ் ஸ்கின். எனக்கே செட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் செட் ஆகாம இருக்காது. அதை தவிர ஓகேவா? யூவி டாக்ஸ் ப்ளூ லைட் சன்ஸ்கிரீன். இதுவும் 50 SPF கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால வந்து நல்லாவே சன் ப்ரொடெக்டிவா இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இது கலரே வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்களேன். கொஞ்சம் இந்த பிரௌனிஷ் ஷேட்ல நம்ம ஸ்கின் டோன்ல இருக்கனால கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி. இப்ப நான் கொஞ்சம் பிரைட்டா தெரியுறேன் பாருங்களேன். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிரைட்டா காட்டும். ஓகேவா? அத மேக்கப் போட்டுறீங்களான்னு கேப்பீங்களா? அது இதனாலதான். அதாவது இது ப்ரொடெக்டும் பண்ணும். பிளஸ் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போறோம்னா கொஞ்சம் பிரைட்டாவும் காட்டும். எனக்கு வந்து இதுதான் பிடிக்கும். ப்ளூ லைட் தான் பிடிக்கும். இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் காஸ்ட்லி. ஒரு 700, அதுக்கப்புறம் 600 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து இன்னும் 2 தான் இருக்கு. நிறைய நான் யூஸ் பண்றதுல அந்த ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் எப்பயாவது ஃபங்க்ஷன்னா அந்த ஒயிட்னிங் கிரீம் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் டெய்லி வந்து கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். வீட்டுக்குள்ள இருந்தாலும் வீட்டுக்குள்ள இல்லாட்டியும் எனக்கு சன்ஸ்கிரீன் இல்லாம இருக்கவே மாட்டேன். ஃபோன் பாக்குறீங்களா? அதுவும் யூவி லைட் இதுதானே? ஆமா, போன், லேப்டாப் எல்லாத்துல இருந்துமே வந்து நமக்கு இது ப்ரொடெக்ட் பண்ணும். கருப்பாகாம ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்காக தான் ப்ளூ லைட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து டார்க் சர்க்கிள்க்கு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சது. ஓகேவா? எனக்கு பெருசா முன்னாடி டார்க் சர்க்கிள்லாம் இருக்காது. இப்ப ரீசெண்டா கொஞ்சம் இருக்கிறனால இது நிறையவே யூஸ் பண்றான். ஓகேவா? டாக்டர் வேதாவோட பியூர் மேஜிக் அண்டர் ஐ கிரீம். ஓகேவா? இது வந்து ரோல் ஆன் மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் ஆன் மாதிரி இருக்கும். இப்படி தேய்ச்சிட்டு நைட் தூங்கிடலாம். ஓகேவா? இது கொஞ்சம் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. பிளஸ் ஒரு மாதிரி வார்மா இருக்கனால நல்லா தூக்கம் வருது. நைட் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா. இது வந்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணு வந்து வெயிட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி தூக்கம் வருது. ஆமா, திறக்க முடியாத மாதிரி ஃபீல் ஆயிடும். நல்லா தூங்கிடலாம். அதனால நைட் போட்டுட்டீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியல. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். ரெகுலரா யூஸ் பண்ணா கண்டிப்பாவே தெரியும். ஏன்னா வந்து அதே இதுல அந்த டாக்டர் வேதாவோட க்ளோ சீரம் இதுதான் நான் யூஸ் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிம்பிள் வந்த மார்க்ஸ் இருக்கும். அங்க வந்து பிங்க் கலர் மார்க்ஸ் இருக்கும். ஓகேவா? பிளாக்கா இருக்காது. பிங்க் கலர் மார்க்ஸுக்கு இது நல்லாவே கேக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70% கியூர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1 month 1.5 month யூஸ் பண்ணனா கிளியர் ஆயிடும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. உண்மையா டிஃபரன்ஸ் தெரியுது. நானும் பார்த்தேன். நிறைய தான் கேட்பேன், டிஃபரன்ஸ் தெரியுதான்னு கேட்டுட்டு இருப்பேன். இப்ப நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கனால கண்டிப்பா வந்து இந்த டாக்டர் வேதாவோட க்ளோ சீரம் இதுவும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே லிங்க் கேளுங்க. நான் வேணா லிங்க் சென்ட் பண்றேன். ஓகேவா? எதுவுமே வந்து ஆனா ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. பர்சனலா நான் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சது. ஓகே, அடுத்து மேக்கப் செட்லாம் கிடையாது. அடுத்து வந்து லிப் பாம். இதுவும் எப்பயுமே போடுவேன். லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக வந்து என்ன லிப் பாம்னா பஞ்சாராஸோட ஸ்ட்ராபெரி லிப் பாம். என்னடி பேர் இது? பஞ்சாராஸோட லிப் பாம். இதுவும் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லே சூப்பரா இருக்கும். பாரு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். அதனால ஆமா, சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம ஒரு மாதிரி லைட்டா க்ளோயியா, பிளஸ் எப்பயுமே ரொம்ப நேரம் வந்து லாங் ஸ்டேவா இருக்க மாதிரி இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கவும் கியூட்டா இருக்கும். அதனால இது யூஸ் பண்றேன். அவ்வளவுதான். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் அந்த லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான் என்னோட டெய்லி மேக்கப். கரெக்டா? ஓகே, அடுத்து பெர்ஃப்யூம் பாத்திரலாம். பெர்ஃப்யூம் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பிராண்ட்னா பெல்லா விட்டா. ஓகேவா? அதுல எல்லாமே பிடிக்கும். ரொம்ப பிடிச்சது அப்படின்னா வந்து இந்த ஹனி சொல்லலாம். செம்மையா இருக்குங்க. லாங் ஸ்டேவாவும் இருக்கும். அதே மாதிரி செம்மையாவும் இருக்கும். பெல்லா விட்டால ஹனி வாங்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருவா. பெல்லா விட்டா பார்த்தாலே ஹனி ஃபிளேவர் ஒண்ணு. அதே பெல்லா விட்டால டேட் உமன். என்னடா பேர் இப்படி இருக்கு, இன்பாக்கா நிறைய டேட்டுக்குலாம் போவான்னு நினைக்காதீங்க. அப்படி எல்லாம் கிடையாது.
கிரிஞ்சு பண்ணா ஓகேவா? நரேன் கூட டேட் போறதுக்கு மட்டும் தான் டேட் உமன் யூஸ் பண்ணிட்டு போவேன். ஓகேவா? அதனால இது ரெண்டுமே பெல்லா விட்டாவோட பெர்ஃப்யூம்ஸ். இது நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்து இது வந்து மேக்கப் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போடுறதுக்கு வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே நான் ரொம்ப பென்சில காணா அது ஷேர் பண்ணணும் கூட. இதெல்லாம் இது திறந்து பாக்குறேன். ஓகே கைஸ், நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பயம், ஏதாவது ப்ராடக்ட் போட்டாவே பிம்பிள் வந்துடும். அதுக்கப்புறம் அது ஸ்பாட் ஆகி அது போறதுக்குள்ள அடுத்து இன்னொரு பிம்பிள் வந்து அப்படியே ஃபேஸ் ஃபுல்லா ஸ்பாட்ஸா இருக்கும். அதனால ரொம்ப பார்த்து பார்த்து யூஸ் பண்ணணும் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ச் பண்ணி எந்தெந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ் வராது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு வாங்கினேன். ஒன்னொன்னும் ஃபர்ஸ்ட் வந்து அதுவும் ஃபங்க்ஷனா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனா தான் யூஸ் பண்ணுவேன். சாதாரண ஃபங்க்ஷனுக்குலாம் இப்படியே போயிடுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிரைமர் யூஸ் பண்ணுவாங்களா? அந்த பிரைமர் வந்து இன்சைட்டோட பிரைமர் 3-in-1 பிரைமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இதுவும் லைட்டா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதான் அந்த வீட்டுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பிரைமர் போட்டா நல்லா ஒட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். பிரைமர் போட்டா மேக்கப் நல்லா ஒட்டும். அதுக்காக வந்து வேர்த்தா பூரா போயிடும். அவ்வளோலாம் போகாது. அதுக்குமே செட்டிங் ஸ்ப்ரே இருக்கு. ஓகேவா? அதுக்கு செட்டிங் ஸ்ப்ரேன்னு ஒன்னு இருக்கு. அது ஓபன் பண்ணா போன்ல செட்டிங் ஓபன் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன். நான் வந்து காம்பாக்ட் பவுடரே யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்டா வந்து யாருமே பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. பிம்பிள்ஸ் வரதுக்கு காரணமே வந்து பவுடர் தான். சரியா? பவுடரே யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஃபவுண்டேஷன் என்ன, மேபிளின் நியூயார்க் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? 220 SPF யூஸ் பண்றேன். இதுவுமே ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஃபவுண்டேஷன் தானே. கன்சீலர் இது. அப்ப ரெண்டு ஒரே கலர்ல இருக்கு. இரு நான் சொல்றேன். இது வந்து ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு கலர். இப்படி எடுத்து இப்படி நம்ம ஸ்கின்ல இப்படி வச்சு பார்த்தோம்னா நம்ம எந்த கலர் செட் ஆகுதோ அந்த கலர் பார்த்து எடுத்துக்கணும். ஓகேவா? அதே மாதிரி மேபிளின் ஏதோ ஒன்னு பெயிண்ட் தான், மூஞ்சில அடிக்கிற பெயிண்ட் அவ்வளவுதான். ஆமா, இது வந்து யூஸ் பண்றேன் நான். ஓகேவா? அதுக்கப்புறம் கன்சீலர் வந்து எதுக்குன்னா ரொம்ப டார்க்கா இருக்கும்ல, இந்த டார்க் சர்க்கிள். அதுக்கப்புறம் அது வந்து மொத்தமா ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி வெள்ளை அடிச்ச மாதிரி தெரியறதுக்கு. அதுக்கப்புறம் இது தனியா ஒரு டார்க்னஸ் இப்படி வாய்க்கில, அதுக்கப்புறம் இந்த மூக்கு சைடுல, இப்படி கண்ணுல, அப்புறம் அங்கங்க ஸ்பாட்ஸ்ல மட்டும் இது வச்சுக்கிறது. இது லாரியல் பாரிஸோட பேர் மறந்து இன்ஃபாலியபிள் ஃபுல் வியர் அப்படின்னு சொல்லிட்டு கன்சீலர். ஓகேவா? ஃபுல் வியர்னு போட்டுருக்கு. அப்புறம் கன்சீலர்ங்கற அங்கங்க வைக்கணும்ன்ற ஃபுல்லா கூட வியர் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீ கேட்காத. சரி, ஓகே ஓகே ஓகே, அங்கங்க போட்டுக்கலாம். ஓகேவா? லாரியல் பாரிஸோடது இதுவுமே வந்து சூப்பரா இருக்கும். இத போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபவுண்டேஷன் போடுவாங்க. ஓகே, அடுத்து வந்து லிப்ஸ்டிக் வந்து ஃபேஸஸ் கனடாவோட கம்ஃபி மேட் வாவ் லிப்ஸ்டிக் அதுதான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய எனக்கு வந்து லிப்ஸ்டிக் போட்டாவே பிடிக்காது. அதனால வந்து இது ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். லைட்டா அவனுக்கு தெரியாம வேணா லைட்டா போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல லிப் பாம்ன்றோம். ஆமா, அதுக்கு மேல லிப் பாம் போட்டு மறைச்சு விட்டுருவேன். ஓகேவா? அப்புறம் காஜல் வேணா சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேங்க. அதுவும் இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, எப்பயுமே அழியவே அழியாது அந்த மாதிரி வந்து காஜல்னா இது ரெனேவோட மிட் நைட் காஜல். ஓகேவா? எப்பயுமே அழியாதுல, அது நீங்க அழுதா கரைஞ்சு போயிடும். இல்ல இது ஒரு அளவுக்கு அழுதாலுமே அழிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு அழிக்கணும். அந்த அளவுக்கு வந்து சூப்பராவே இருக்கு. ஓகேவா? மிட் நைட் ரெனே காஜல். அழிக்கிறதுக்கு தான் என்னன்னா மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணணும். அது என்ன கம்பெனி? நிறைய பேருக்கு ரிமூவர் வந்து பயோடெர்மா. ஓகேவா? நிறைய பேருக்கு ரிமூவர்லயே வந்து ஆயிலா போட்டிருப்பாங்க. அதனால அதுவே பிம்பிள் வரும். அதனால வந்து இது கொஞ்சம் வாட்டர் பேஸ்ட்னால இது பிம்பிள்ஸ் அவ்வளவா வராது. அதனால பயோடெர்மா சென்சி பயோ H2O அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்கப் ரிமூவர் தான் வந்து யூஸ் பண்றேன். தண்ணி தான், வேற ஒண்ணும் இல்ல. டிஸ்டில்டு வாட்டரா அது ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஓகேவா? பெட்ரோல் பங்க்ல போய் கேட்டீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. எடுத்து மூஞ்சில தொடச்சு. ஆமா, அதுக்கப்புறம் மூஞ்சில ஏதாவது வரும், இவன் மேல கேஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? இது வந்து மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மேக்கப்லாம் முடிச்சுட்டு இப்படி அப்படின்னு அடிச்சாங்கன்னா செட் ஆயிக்கும் மேக்கப்லாம். அதுக்காக வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் பிக்சர். ஓகேவா? இது ஆனா நான் ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். எனக்கு இதெல்லாம் அடிக்காமே அது என்ன ஒரு வாட்டி யூஸ் பண்ணிருக்கேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போறமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அதனால பெருசா இதெல்லாம் வேணும்ட்டு நான் அடிக்க மாட்டேன். அது வெறும் ஃபவுண்டேஷன். டெய்லி மேக்கப் போறவங்க கண்டிப்பா யூஸ் ஆகும். டெய்லி எல்லாம் மேக்கப் போட்டா என்ன ஆகுறது? போடுறாங்கல்ல, சினிமால எல்லாம் போடுறாங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு மேக்கப் எதுவுமே போடாம இருங்க. அதுதான் நல்லது ஸ்கின்னுக்கு. ஓகேவா? அதனால இதை எடுத்து வச்சிடலாம். மெயினா ஒண்ணு, இதுக்கப்புறம் தான் வந்து மெயினானதே நான் சொல்ல போறேன். என்னன்னா ஸ்கின் கேருக்கான டயட். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நரேன் வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவான் அப்படின்றத சொல்லுவான். ஓகே, சொல்றேன். பொம்மை நீ வச்சுக்கோ. என்னவா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணிக்கங்க. ஓகே, மூஞ்சிக்கு மெடிமிக்ஸ், தலைக்கு மெடிமிக்ஸ், அக்களுக்கு, என் உடம்புக்கு மெடிமிக்ஸ். அப்பெல்லாம் தனித்தனியா பேர் சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் மெடிமிக்ஸ். அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம் ஜாஸோட ரோலாட். அவ்வளவுதான். ஹேருக்கு வேக்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது என்ன வேக்ஸ் யூஸ் பண்ணுவேன்? பியர்டோவோட வெர்டிகல் ஹோல்ட். அது ஆக்சுவலா வேக்ஸ் போட்டா சூப்பரா எனக்கு நிக்கும். நிறைய பேர் சொல்லிருக்கீங்க நிறைய நான் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு. எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி அழகா வேவியா இருக்கும், அப்படி நின்னுக்கும். ஓகேவா? அதை செட் பண்றதுக்காக அந்த வேக்ஸ் யூஸ் பண்ணுவா, சூப்பரா இருக்கும். அது வந்து என்னைக்காவது யூஸ் பண்ணுவேன், டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன்.
இதான் வீட்டுல இருக்கும் போதெல்லாம் சும்மா அப்படியே தான் இருப்பேன், தண்ணி தொட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். எங்கேயாவது வெளியே போனா மட்டும் எடுத்து தடவிக்குவேன். ஆமா, இதுதான் பொண்ணுங்க பசங்களுக்கு டிஃபரன்ஸ்ங்கிறது. பொண்ணுங்க என்ன இருந்தாலும் மேக்கப்பே போடாதவங்களும் 1-2 ப்ராடக்ட் யூஸ் இல்ல பண்ண பசங்களும் இருக்காங்க. பசங்க ஃபேஸ் வாஷ் தனியா யூஸ் பண்றவங்க இருக்காங்க, ஹேண்ட் வாஷ் தனியா யூஸ் பண்றவங்க இருக்காங்க, பாடி வாஷ், ஷாம்பு, பவுடரு அது எதுன்னு போடுறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கள மாடலிங் பண்றவங்களா இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தருங்க, அவனும் அப்படிதான் பண்ணுவான். யாருன்னு சொல்லு. யாருன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் அவனுக்கு வந்து என்ன அடிப்பானுங்க, எதுக்கு தேவையா? சரி, ஓகே, அதெல்லாம் ஓகே. ஓகே, இப்போ என்ன ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்றீங்களோ யூஸ் பண்ணலையோ, சரியா, பிம்பிள் வராம இருக்க என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது, ஒரு 80% வந்து நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நமக்கு வந்து ஸ்கின்ல காட்டும். ஓகேவா, மெயினாவே. ஓகேவா, எது முக்கியமா நம்ம நல்லா பார்த்து சாப்பிடுறோமோ அதுதான். ப்ராடக்ட் எல்லாம் சும்மா வெளியில பூசுறது மட்டும் தாங்க. மத்தபடி நம்மளுக்கு பாடி மெட்டபாலிசம் பொறுத்த வரைக்கும் உள்ள என்னென்ன போகுதோ அதுதான். இப்ப நம்ம ஸ்வெட்டோட ஸ்மெல் கூட இப்ப ஃபாஸ்ட் ஃபுட்டா சாப்பிட்டோம்னா பயங்கரமா கப்படிக்கும். ஓகேவா, இதுவே ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஹெல்தியா சாப்பிட்டு பாருங்களேன், நம்மளோட ஸ்வெட் ஸ்மெல் கூட நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பிரைவேட் பார்ட்ஸ்ல வர ஆர்டரா இருக்கட்டும், எல்லாமே நம்ம சாப்பிடறத பொறுத்து தான். நம்ம மேல இருக்க ஒரு குட் ஸ்மெல்லுக்கு காரணமே நம்ம எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்றதான். ஆயிலி ஃபுட்ஸே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லல, நான் சாப்பிட மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாவே நான் சாப்பிடறது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து பெருசா ஃபேஸ்ல வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லாம இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா, நமக்கு பிடிக்கிறது எதையும் சண்டை போட்டு வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு பெனிஃபிட். ஆமா, இவன் ஃபாஸ்ட் ஃபுட்டா சாப்பிடுவான். நான் வந்து அந்த ப்ராடக்ட் அதெல்லாம் சாப்பிடாத, அந்த இதெல்லாம் சாப்பிடாதனால நான் வந்து புடுங்கி சாப்பிட மாட்டேன். அதை விடு, எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வராம இருந்துச்சோ இல்ல டார்க் ஸ்பாட்ஸ் வராம இருந்துச்சோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. வெயிட் ஓரளவுக்கு அங்கங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட், தொப்பை அது இதுன்னு போடாம இருந்துச்சு. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், என்னோட ஏஜுக்கு ஏத்த மாதிரி பாக்குறதுக்கு வந்து என் ஏஜுக்கு ஏத்த மாதிரி நான் தெரியல. ஆமாவா இல்லையா? கிட்டத்தட்ட எனக்கு இப்ப 29 வயசு நடக்குது. அடுத்த வருஷம் வந்து 29 ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா, 28 முடிஞ்சு 29 ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா யாருமே வந்து என்னைய வந்து ஒரு 25 வயசுன்னு கூட சொன்னது கிடையாது. 18 வயசு 10வது படிக்கிறியாப்பா பாக்கியப்பா அப்படி கேட்பாங்க. இல்ல 22 இயர்ஸா 23 இயர்ஸா அதை தாண்டி எனக்கு கேட்டதே கிடையாது. கண்டிப்பா நான் சாப்பிட்டதுக்கான ஒரு இது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏஜ் வந்து நம்மளுக்கு யங்கா தெரியுது. ஓகேவா, இந்த டயட் நான் சொல்ல போறது வந்து கண்டிப்பா ஸ்கின்னுக்கும் சரி, நீங்க யங்கா மெயின்டைன் பண்றதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். இப்ப நான் வந்து ஏபிசி ஜூஸ் வந்து ஒரு மாசமா குடிக்கிறேன், 6 மாசமா குடிக்கிறேன், ஆனா எனக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. நான் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி என்னென்ன சாப்பிட்டேனோ அது எனக்கு இப்பதான் எனக்கு ரிசல்ட் காட்டுது. அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த வருஷத்துல இப்போ ஒரு 10-15 வருஷம் நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் ஒரு 40 வயசுக்கு மேல நீங்க எங்க இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ரீசனா இருக்கும். ஓகேவா, கண்டிப்பா. இப்ப தெரியாது. இப்ப த்ரிஷாவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து மேபி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி போலீஸ் கேஸ் கொடுக்க போறாங்க. அதெல்லாம் இல்ல, உண்மையாவே நிறைய இப்ப என்ன சாப்பிடறோமோ அது கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு நம்ம எங்க இருப்போம். இப்ப நதியா மேம் அதெல்லாம் சினிமால எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் எப்படி எங்க இருக்காங்க? ஒண்ணு யோகா எக்ஸசைஸ் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி சாப்பிடுறது வந்து ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துக்கங்க. சரியா, ஃப்ரூட்ஸ்ல வந்து மெயினா பசங்களுக்கு எல்லாம் வந்து பொமக்ரானட் வந்து ரொம்ப நல்லது. ஓகேவா, அவங்க ஃபியூச்சர் பேபி இதுக்கா இருக்கட்டும், ஸ்கின்னுக்கா இருக்கட்டும், இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பொமக்ரானட் ஜூஸ் வந்து ரொம்ப 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 நல்லது. ஓகேவா, எதுவுமே இல்ல அதெல்லாம் சாப்பிடுறது எல்லாம் கிடையாது. அவனுக்கும் வரும் போகும், அந்த இதெல்லாம் தான் பண்ணும். சரியா, அதுக்கப்புறம் அதுதான் உனக்கு உன் ஏஜுக்கு ஏத்த மாதிரி தானே தெரியல. இப்ப என்னோட சேம் ஏஜ் தான், ஆனா என்னை விட பெரியவை மாதிரிதானே தெரியற நீ. ஆமா, அவங்க சொல்லுவாங்க. அவங்கதான் சொல்லிட்டாங்களே ஆல்ரெடி சொன்னாங்க. நிறையன்னு பார்த்தாதான் பெரிய அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட போயிட்டு இன்பா பாப்பா அப்படின்றாங்க என்னைய. உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு கேட்டாங்க. தம்பி நாங்களா உன்னைய கேட்கல, அதுதான் சொல்றேன். மூட் அவுட் ஆயிட்டான் பாவம். சரி விடு. ஓகேவா, அந்த மாதிரி வந்து பொமக்ரானட் எடுத்துக்கங்க, ஆரஞ்சு எடுத்துக்கங்க. ஆரஞ்சு ஜூஸ் நிறைய குடிக்கலாம். பிம்பிள்ஸ்க்கு வந்து மெயினா ஆரஞ்சு ஜூஸும் ஆம்லா ஜூஸும் குடிங்க. இப்ப எனக்கு ரீசெண்டா வந்து டெய்லியுமே நான் வந்து நெல்லிக்காய், ஓகேவா, நெல்லிக்காய், அதுக்கப்புறம் இஞ்சி போடுங்க. நான் தான் போட்டு தரேன், அதனால நான் ரெசிபி சொல்றேன். 3 நெல்லிக்காய், 1/2 பீட்ரூட், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கர அரைச்சி ஜூஸ் போட்டு கொடுத்துருங்க. அதுல வந்து சீரியஸாவே அதுக்கப்புறம் நான் என்னைக்கு அதை குடிக்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் எனக்கு புதுசா ஒரு பிம்பிள் கூட வரல. ஓகேவா, அதே மாதிரி எனக்கு அப்படியே வாஷ் போட்டு கொடுக்குறதுல எனக்கு 2-3 பிம்பிள் வந்து. ஆமா, வேகாத வெயில்ல நின்று இந்த கிச்சன்லயே வேலை பாக்குறதுனால இவனுக்கு வந்துருச்சு. அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாமே நீ தான் பண்ற மாதிரி பேசுறேன். இல்ல எல்லாமே இன்பாதான் பண்ணுவா. ஜூஸ் போடுறது சமைக்கிறது மட்டும் நான் பண்ணிடுவேன். சரி, ஓகே. அந்த மாதிரி வந்து ஸ்கின் வந்து உண்மையாவே நல்லாவே க்ளோயிங்கா இருக்கு. அதனால ஜூஸ் மெயினா பிம்பிள்ஸ்னா நீங்க வந்து நெல்லிக்காவும் ஆரஞ்சும் எடுத்துக்கங்க. டார்க் ஸ்பாட்ஸ்னா பீட்ரூட்டும் பொமக்ரானட்டும் எடுத்துக்கங்க. இந்த ஏபிசி ஜூஸ் அப்படிலாம் சொல்றாங்க, அப்படின்லாம் ஒன்னும் அது 3 சேர்த்து கலந்துதான் குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் எடுத்துக்கங்க. ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்பவே கம்மியா சாப்பிடுங்க. இப்ப மாசத்துல 2 வாட்டி 3 வாட்டின்னு சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா, எங்களுக்கு ஜூஸ் வாங்கலாம் காசு இல்லைங்க, நீங்க குடிப்பீங்க அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட்டை கம்மி பண்ணி நீங்க சாப்பிட்டீங்கன்னாவே போதும்.
போதும். ஓகேவா? அதே மாதிரி கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பழங்கள், காய்கறிகள் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். இப்ப வந்து வாரத்துல ஒரு 4 நாளாவது வந்து ஃபுல்லா நீங்க ஏதாவது வெஜிடபிளா சாப்பிடலாம். அதே மாதிரி ஒயிட் ரைஸே நல்லது இல்லைன்றாங்க. சக்கரை மெயினா சுகர் வந்து சுத்தமா தொடக்கூடாது. நான் தொடவே மாட்டேன். அதுக்கு பதிலா வந்து பனங்கள் கண்டு அது சாப்பிடலாம். பனங்கள் கண்டு சாப்பிடலாம். இப்ப இது நாட்டு சக்கரை சாப்பிடலாம்னு சொல்றாங்க. ஆனா நாட்டு சர்க்கரையிலுமே கொஞ்சம் சுகர் இருக்கு. ஓகேவா? அதனால வந்து அதிகமா அதை எடுத்துக்க வேணாம். சர்க்கரைக்கு நாட்டு சர்க்கரை எவ்வளவு பெட்டர். ஆனா இருக்கிறதுலே பயங்கர பெட்டர் அப்படின்னா பனங்கள் கண்டு. ஏன்னா வந்து அது வந்து கூலிங் எஃபெக்ட் இருக்கு. பிளஸ் வந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸ்வீட் எடுக்கணும்னு தோணுச்சுனாவே அதை எடுத்துக்கோங்க. நான் எவ்வளவு கான்சியஸ்னா இப்ப நான் ஸ்வீட்ஸே சாப்பிட மாட்டேன். ஆயில்ல வந்து தோசையில கூட எண்ணெய் ஊத்தி சாப்பிட மாட்டேன். ஓகேவா? அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன். பெரும் தலைவலி. ஹோட்டல் போய் நிம்மதியா திங்க முடியாது. அப்புறம் ஹீட் ஆகும். ஹீட் ஆனா பிம்பிள் வரும்னு சொல்லிட்டு சிக்கன் சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அன்னைக்கு ஃபுட் சேலஞ்ச்ல கூட அவ்வளவு நான் சாப்பிட்டதே அதிசயம். சீரியஸா? கரெக்டா? இல்ல சார், அதுதான் அந்த பர்கர்லயும் அந்த என்ன பேட்டியா அதை மட்டும் எடுத்து தனியா ஆயில் ஃப்ரைடு சுத்தமா சாப்பிட மாட்டேன். நிறைய பேர் கேட்பாங்க எப்படி அப்படின்ட்டு. ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன். கூட பக்கத்துலயே இருந்துட்டு மத்தவங்க சாப்பிடறத பார்த்துமே எனக்கு ஆக்சுவலா எல்லாமே ரொம்ப பிடிக்கும். டெம்ப்ட் ஆகும் தான். ஆனா வந்து அதையும் தாண்டி நான் வந்து ஓகே கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும், அப்படி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா நான் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவேன். அதுதான் வந்து எனக்கு என்கிட்ட பிடிச்ச விஷயம். எவ்வளவு டெம்ப்ட் ஆனாலும் அது டெம்ப்ட் ஆச்சு ஸ்டார்டிங்ல, போக போக அது எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டனால அதெல்லாம் நான் தொடறது கிடையாது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கங்க. ஸ்கின் நல்லா இருக்கும். இப்ப நல்லா இல்லாட்டியுமே ஒரு ஏஜ் வரைக்கும் பிம்பிள் வரதாங்க செய்யும். ஒரு 30-35 வயசு வரைக்கும் வரவங்களுக்கு வரதான் செய்யும். அதுக்கப்புறம் தானாவே சரியாயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா யங்கா இருக்கணும்னா இப்ப இருந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் தான் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் கீரை வகைகள், அப்புறம் டெய்லி அதுக்கப்புறம் பச்சை பயிறு ரொம்ப நல்லது. ஓகேவா? பச்சை பயிறு ரொம்ப 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 நல்லது. புரோட்டீன் உங்க உடம்புக்கும் நல்லது, ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. வேக வச்சு சாப்பிடலாம். அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கும் ரொம்ப 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 நல்லது ஸ்கின்னுக்கு. இந்த சைனா, கொரியால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அந்த கிழங்கு தான் சாப்பிடுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஸ்கின் அந்த அளவுக்கு க்ளோயிங்காவும் ஹெல்தியாவும் இருக்கிறாங்கன்னா அதுதான் காரணம். ஓகே? ஆயிலுமே வந்து நீங்க வீட்டுல கூட ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியெல்லாம் கண்ட ஆயில் போட்டு சாப்பிடுவாங்க. அதனால அந்த ஆயில் எல்லாம் ஊத்தி போடுறதெல்லாம் எதுவுமே சாப்பிடாதீங்க. ஓகே? வேற என்ன நரேனு? வேற என்ன விட்டோம்? இதெல்லாம் என்னால கேட்க முடியல. அவங்க எப்படி கேட்பாங்க? அதுதான் அப்ப வேணாம், இந்த வீடியோ வேணாம், நாங்க டெலிட் பண்ணிட்டு புது வீடியோ எடுக்கிறோம். ரொம்ப நேரம் லொடலொடன்னு பேசினால உன்னை வச்சு கலாய்ச்சேன். ஓகேவா? ஓகே ஓகே கைஸ், அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. நான் என்ன சாப்பிடுவேன்னு கேட்டீங்கன்னா நான் எல்லாமே சாப்பிடுவேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இருக்கிறது ஒரு லைஃப், அவ்வளவுதான். இது வந்து பசங்களுக்கான அட்வைஸ். நான் சொன்னது பொண்ணுங்களுக்கான அட்வைஸ். அப்படி கிடையாது, நான் சொன்னது பொண்ணுங்களுக்கும் செட் ஆகும். நீ எதுக்கு பொண்ணுங்க கிட்ட பேசுற? நான் பொண்ணுங்க கிட்ட பேசல, ஜஸ்ட் சொல்றேன். நான் யாருக்குலாம் தெரியாது, ஆனா சொல்றேன். ஓகேவா? ஓகே. இருக்குது ஒரு லைஃப், உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உடம்பு முக்கியம் தான், வாழ்றதுக்கு முக்கியம் தான். எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாத்துக்கிட்டா போதும். ரொம்ப ஓவரா புயல் வந்துருச்சு. இவன் இந்த மாதிரி பாரு, நான் பேசுற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நீ பேசினாவே புயல் வருது. நேச்சுரல் கெலாமிட்டிஸே உன்னை வந்து தடுக்குது. ஓகேவா? அதெல்லாம் சாப்பிடாம வச்சுக்கிட்டு தான் நம்மள பாத்துக்கணும் அப்படின்றதே கிடையாது. நீங்க பிடிச்சத சாப்பிடலாம், பிடிச்சதும் ஹெல்தியா சாப்பிடணும். ஓகேவா? சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. உங்களுக்கு அழகா இருக்கணும், யங்கா இருக்கணும் ஆசை இருந்தா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்ல இந்த எதை வேணா சாப்பிட்டா போதும், நான் நல்லா இருந்தா நல்லா இருக்கேன், நல்லா இல்லாட்டி போறேன்றவன் இவன் சொன்ன மாதிரி அவ்வளவுதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய். ஒரு நிமிஷம், நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நானும் தான் எதை வேணா சாப்பிடுறேன். நான் நல்லா இல்லன்னு யாரையா சொல்லு. இப்ப வந்து நீ நல்லா இருக்கேன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுவதுக்காக நீ கேக்குற, அப்படிதானே? சரி, ஓகே. இது வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் ஹெல்தியா சாப்பிடுறேன், இவன் அன்ஹெல்தியா சாப்பிடுறான். ஒரு 10 வருஷம் அப்புறமும் நாங்க யூடியூப்ல இருப்போம் தான், லைஃப் லாங் இருக்கதா போறோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் நாம வந்து கண்டிப்பா ஏதோ அதுக்கு முன்னாடியே ஒரு மீட்டப் எல்லாம் வைப்போம். நீங்க வந்து சொல்லுங்க, யாருக்கு வந்து ஸ்கின் நல்லா இருக்கு, யாரு வந்து யங்கா இருக்காங்க. அதுவும் இல்லாம எங்க லவ் ஸ்டோரியில பல ட்விஸ்டுகள் வரும். அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதை கம்பேர் பண்ணி பார்த்து யாரு வந்து சூப்பரா இருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்க சொல்றீங்க. ஓகேவா? அதுக்கு காரணம் அங்க நான் சாப்பிட்ட ஃபுட்டு, இதுக்கு காரணம் இவன் சாப்பிட்ட ஃபுட்டு நான் அங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். பாப்போம். ஓகே? சேலஞ்ச். ஓகே கைஸ், ஹெல்தியா சாப்பிடுங்க, ஹெல்தி லைஃப் வாழுங்க, அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரைக்கும். நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க, ஹெல்தியா வாழுங்க. ஓகே கைஸ். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 70% வந்து நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துட்டு இருக்கீங்க. 69 புள்ளி சம்திங். இப்படிப்பட்டவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் பாருங்க. முடியல என்னால. ஒவ்வொரு விஷயம் பேசினாலும் இப்படிதான் பண்ணி தொலைறான். சரி, என்ன பண்ணலாம்? சரி, ஓகே. ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிரீமியர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கமெண்ட் பண்றதை எப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் சேரும், நம்ம வியூஸும் போகும். அடுத்தடுத்து நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து கண்டினியூஸா காட்டும், போடுவோம் நாங்களும் கண்டினியூஸா. ஓகேவா? பாய்.